பிரைஸ் லார்ட். ஆண்டவர் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எபிரேயர் 8 அதிகாரம் 10-16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போதே என் பிரமாணங்களை நான் அவருடைய ஹிருதயத்தில் எழுதுவேன். பிரமாணங்கள், கர்த்தர் நமக்கு பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஹிருதயத்தில் எழுதி வைக்கணும். எரேமியா 31:33 என் பிரமாணங்களே உங்களை ஹிருதயத்தில் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரமாணத்தில் எப்படி எழுதணுன்னாக்கா 2 கொரிந்தியர் 1:22 படி ஆவிங்கிற அச்சாரியம் நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அச்சாரமாக நம்ம ஹிருதயம் இருக்கணும். அதாவது குமாரனோட ஆவி நம்ம ஹிருதயத்தில் தங்கி இருக்கணும். ரோமர் 5:5 அப்படிதான். தேவ அன்பு உங்கள் ஹிருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவாங்க. தேவ அன்பு, குமாரனோட அன்பு, குமாரனோட ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் நம்ம ஹிருதயத்தில் வரும்போது அந்த பலகை சீர்படும், ஹிருதயம் சீர்படும். அதாவது பிசாசு பல விதத்தில் ஹிருதயத்தை நாசம் பண்ணுறதுக்கே அவன் பல விதத்தில் நம்மளுக்கு கிரியை செய்யும். யாக்கோபு 3:14 ஹிருதயத்தில் முதலாவது கசப்புண்டாக்கு பண்ணும். நமக்குரியவங்களோட கசப்பு, அதாவது எல்லா ஜனங்களோடு ஒரு கசப்பு, யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. ரோமர் 1:24 இச்சை, அதாவது ஹிருதயத்தில் இச்சையை கொண்டு வரும். அதாவது மந்த ஹிருதயம் கொண்டு வரும், இச்சையை கொண்டு வரும். வார்த்தைகளோடு அப்பா வார்த்தைகளை கேளாதபடி, கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடி செவியை மந்தப்படுத்தும். ஒரு மந்த புத்தி உண்டாகும். ஒரு உணர்வில்லை, நமக்கு என்ன சொன்னாலும் ஒரு உணர்வில்லாத ஒரு மந்த இதை வெள்ளை சாத்தான் கொண்டு வருது. அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சாத்தாண்ட கிரியை நமக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தரை முழு ஹிருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறணும். அவரிடத்தில் முழு ஹிருதயத்தோடு அன்பு கூறணும். அதுவும் இல்லாமல் நம்ம எப்போதும் அவரை கர்த்தரை பாடணும். எபேசியர் 5:19 சொல்ல பிரகாரம் எப்போதும் பாடி ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம ஹிருதயத்தை அப்பொழுது அவர் ஸ்திரப்படுத்துவார், அவர் பரிசுத்தப்படுத்துவாங்க. பாடி நிறைய ஸ்தோத்திரம் பண்ண ஹிருதயத்தை மாற்றும் கர்த்தர். அந்த கசப்பு, அந்த வேதனை, அந்த நெருக்கங்கள், இறுக்கம், மந்ததை, உணர்வில்லாத ஹிருதயம் அதெல்லாம் மாற்றும். ஹிருதயத்தை அவர் மாற்றுவார், லெகுவாக்குவார், அவர் சுத்திகரிப்பார். அப்போ நம்ம ஹிருதயம் கிருபையினால் சிறப்படணும்னு சொல்லிட்டு நாம் ஜெபம் பண்ணும்போது, நம்ம பாடி சோத்திரம் பண்ணும்போது அவருடைய கிருபையினால் நம்மளோட ஹிருதயம் ஸ்திரப்படும். ஹிருதயத்தில் கர்த்தரை பாடி துதிக்க, சத்துருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாங்க. அவர் நம்மளை சரிப்படுத்த ஹிருதயமான